பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு எப்போதும் போல சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு வாய்ப்புக்காக, தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா அந்த நிலையற்ற வாழ்க்கையில் நமக்கு தெரியாத ரகசியம் என்னன்னா, சங்கீதக்காரன் கேட்டான் ஒரு வார்த்தை, என் நாட்களின் அளவு எவ்வளவு என்பதை உணரும்படிக்கு, என் நாட்களில் ஐயா நான் நிலையற்றவன் என்பதை உணரும்படிக்கு என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதை எனக்கு காண்பியும் என்றான். நமக்கு எப்போன்னு தெரியாது, எந்த நிமிஷம் தெரியாது. அது நினையா நேரத்தில் கர்த்தர் அழைத்தாலும் நாம் போக வேண்டும். ஆனால் அதுவரைக்கும் நாம் கொடுத்த அந்த தருணத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும். இந்த 9ஆம் மாதத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிற உங்களுக்கும் எனக்கும் நெடுநேரம் ஜெபித்து காத்திருந்த போது கர்த்தர் ஒரு வாக்கை கொடுத்தார். அதைத்தான் இன்றைக்கு உங்கள் முன் வைக்கப் போகிறேன். நீங்களும் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒரு காரியத்தை மறக்கவே கூடாது. என்னையான்னு கேட்பீங்க. எப்பவும் சொல்கிறது தான், வழக்கம் போல் சொல்கிறது தான். ஏன்னா நம்ம எத்தனை முறை கேட்டாலும் சில காரியத்தை மறந்துட்டேம்போம். உதாரணமாக பாருங்கள், பேங்குக்கு போவோம், பேனா எடுக்க மாட்டோம். ரயில்வேக்கு போவோம், அங்கே போய் பக்கத்தில் ஒருத்தட்ட கொஞ்சம் பேனா கொடுங்க எழுதிட்டு தரேன்போம். இது வழக்கம். பரீட்சைக்கு போகும்போது கூட கடைசி நிமிஷம் வரைக்கும் படிச்சுக்கிட்டு தான் உட்காந்துருப்போம். அதனால் இப்போது நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க, மறந்து இருக்க மாட்டீங்க நம்புகிறேன். உடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தேடி கையில் எடுத்து ஒரு வார்த்தை திருப்ப போகிறோம். சங்கீதக்காரன் சொன்ன 92ஆம் சங்கீதத்தில் 13வது வசனத்தை எல்லாரும் தேடி எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிறது வரைக்கும் நீங்களும் நானும் படம். சங்கீதக்காரன் தாவீதை பாட்டி பாடச் சொல்லி கேட்டு, சங்கீதக்காரன் தாவீதை பாட்டி பாடச் சொல்லி கேட்டு, சேர்ந்து பாடிடுவே நடனமாடிடுவே, சேர்ந்து பாடிடுவே நடனமாடிடுவே. தனன 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 தனன. பரலோகந்தாயின் பேத்தி பரிசுத்தந்தாயின் மூச்சு, பரலோகந்தாயின் பேத்தி பரிசுத்தந்தாயின் மூச்சு. தன்னோடு சேர்த்து கொள்வார், நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார். என்னை கூடவே ஐயா கூடவே கூடவே வைத்துக் கொள்வார், கூடவே வைத்துக் கொள்வார், கூடவே வைத்துக் கொள்வார், என்னை கூடவே வைத்துக் கொள்வார். தனன 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 தனன. எல்லாம் எடுத்திருப்பீங்க. 92ஆம் சங்கீதத்திலே 13வது வசனத்தை நான் இங்கே வாசிக்க சொல்றேன், நீங்களும் வாசிப்பீர்கள் என்று நம்புகிறேன். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். நல்ல கவனிங்க.
கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். இவ்வளவுதான் வாக்கு தத்துவம். ஒருவேளை அந்த வசனத்தை வாசிச்சோதில் இதில் என்ன இருக்கு அப்படின்னு கூட நினைப்பீங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். எனக்கு அன்பாருடைய, இன்னைக்கு நீங்கள் எங்கே போனாலும் சரி, எந்த கோயிலில் போனாலும் ஒரு ஸ்தல விருட்சம் என்று ஒன்று இருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஸ்தல விருட்சம்னு சொன்னால் அந்த ஸ்தல விருட்சத்தை சுற்றி வர்றவங்க கூட உண்டு. உதாரணமாய் சின்ன மருது பெரிய மருது காலத்திலே ஐயா சிவகங்கையிலேருந்து மானாமதுரைக்கு வருகிற வழியில் ஒரு மரத்தை சாலை ஓரத்தில் வளர்த்திருந்தார்கள். இந்த மரத்தை வளர்த்திருந்ததை சாலை விரிவாக்கத்திற்காக வெட்ட வேண்டும் என்று சொன்னபோது ஒரு முதியவரும் அவருடைய மகளும் வந்து அந்த மரத்தை கட்டிப்பிடித்து கொண்டு இதை வெட்டாதீர்கள் என்று அழுது கதறினார்கள். போய் அந்த வெட்ட வந்தவங்க மருதுட்ட சொன்னாங்க, நாங்கள் வெட்ட சென்றோம், அந்த மருத மரத்தை வெட்ட விடாமல் ஒரு முதியவரும் அவருடைய மகளும் தடுக்கிறார்கள் என்றார். உடனே அந்த காலத்தில் சின்ன மருது பெரிய மருது அரசாண்ட காலம். உடனே இருவரும் வந்து பார்த்தார்கள். அவங்க சொன்னாங்க, ஐயா இதை ஏன் வெட்டக்கூடாதுங்கிறீங்க, என்ன காரணம்? அவங்க சொன்னாங்களாம், நாங்கள் இதை மருது அரசர்களாக நம்பி வழிபட்டு வருகிறோம், எங்கள் மருது அரசர்களை வெட்ட வேண்டாம் என்று சொல்லி கெஞ்சினார்களாம். உடனே அந்த முதியவரையும் மகளையும் பார்த்து, நிச்சயமாக இது வெட்டப்படுவதில்லை, தைரியமாக போங்கண்ணா. எனக்கு அன்பானவர்களே, நாட்டுவது என்பது மரத்தைத்தான் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை மரத்தை குறித்தல்ல, மனிதர்களுக்காக. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர் எப்படி இருப்பான் அதை சொல்லியிருக்கு. எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படுகிற அனுபவம் நமக்கு முதலாவது வந்துருச்சா? ஏன்னா நம்ம எங்கோ கிடந்தோம். ஏன்னா நம்ம அடிக்கடி பாடுவோம், காட்டு மரங்களுள் நேசக்கிச்சினி மரம் போலும், காட்டு மரங்களுள் நேசக்கிச்சினி மரம் போலும், கமழும் மரங்களுள் நேசன் இன்பலேலியா, கமழும் மரங்களுள் நேசன் இன்பலேலியா, காட்டு மரங்களுள் நேசக்கிச்சினி மரம் போலும், காட்டு மரங்களுள் நேசக்கிச்சினி மரம் போலும், கமழும் மரங்களுள் நேசன் இன்பலேலியா, கமழும் மரங்களுள் நேசன் இன்பலேலியா. எங்கே தேடுவே நான், எங்கே தேடுவே, எங்கே தேடுவே நான், எங்கே தேடுவே, நேசநேசுவை நான் எங்கே தேடுவே, நேசநேசுவை நான் எங்கே தேடுவே. நாமளும் ஒரு காலத்தில் எங்கோ கிடக்கிற காட்டு மரம் போல தான் இருந்தோம். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் தான் இருந்தோம். உங்களை சொன்னால் கோவிச்சுக்கிறீங்க. நான் இப்படி தான் பிரயோஜனம் இல்லாமல், மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல், எனக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஒரு காட்டு மரம் போல் 2 கண்ணை இழந்த பிறகு ஏதோ ஒரு மூலையில் உட்கார்ந்து பிரயோஜனம் இல்லாமல் இருந்தேன். கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் கொண்டு வந்து நாட்டினார். இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாய் செழிப்பாய் வைத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படுகிற அனுபவம் நமக்குள்ளே வந்துருச்சா? அப்படி வந்துட்டா அந்த சாரம் நமக்குள்ளே வந்துருமே. இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம் எங்கு நாட்டப்பட்டு இருக்கிறோம் அதை முதல்ல அறியணும். ஏன் இந்த மரத்தை சொல்கிறாரு? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். நாட்டுறதுனா எது? மரத்தை குறித்து தான் சொல்லுவோம். ஆனால் மனுஷனோட மரத்து மேலே நம்பிக்கை உண்டு. எப்படின்னு கேட்பீங்க? உங்கள் வேதத்தை திருப்புங்க. யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலிருந்து இப்போ வாசிக்க கேட்போம். யோபு 14:7. ஒரு மரத்தை குறித்தாகிலும் நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போட. ஐயா ஒரு நிமிஷம். ஒரு மரத்தை குறித்து நம்பிக்கை உண்டாம். இந்த மனித வாழ்க்கை
நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை. எனக்கு கண்பாருடைய மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கொப்பானதான் சங்கீதக்காரன் சொல்கிறான். நிலையற்ற வாழ்வுன்னு சங்கீதக்காரன் அதே 39:4 சொல்கிறான். நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்பதை உணர வேண்டும். முதல்ல என் நாட்களின் அளவு இவ்வளவுங்கிறது நமக்கு தெரியாது. அதனால தான் யோபு கேட்குறார் 6:11, நான் காத்து கொண்டு இருக்க என் பலன் எம்மாத்திரம், என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது. எனக்கு அன்பானுடைய ஒரு மரத்தை குறித்தால் நம்பிக்கை உண்டு. நான் 1967 பாளையங்கோட்டை பார்வையற்றோர் பள்ளிக்கு படிக்க போனேன். அப்போ நான் சின்ன பிள்ளையாக இருந்தது, எனக்கே சரியாக விவரம் தெரியாது. அங்கே ஒரு ஆலமரம் இன்றைக்கும் இருக்கிறது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிய 1967 இப்போ 2027 வரைக்கும் 2 வருஷம் தான் இருக்குது. 58 வருஷங்களாச்சு. அந்த மரம் அப்படியே இருக்குது. இன்றைக்கி அந்த நிழல் தந்த மாதிரியே இருக்குது. ஒரு குறை இல்லாமல் அந்த ஆலமரம் செழித்தோங்கி நிற்குது. அந்த ஆலமரத்தில் தான் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையானால் தங்கியிருக்க ரூமை கழுவுனாங்களாம் எல்லோரும் பெட்டி பொருள்லாம் தூக்கி போட்டு அங்கே காற்று கிடப்போம். அது காஞ்ச உடனே திருப்பி தூக்கி உள்ள வைப்போம். ஆனால் அன்னைக்கு இருந்த மரம் இன்றைக்கி போய் பார்க்கும்போது அப்படியே இருக்குது. ஆனால் அதை பார்த்தனா எவ்வளோ சின்ன பிள்ளையாக இருந்தோம், இப்போது எனக்கே அந்த மரத்தை பிடிச்சி நிற்கிற அளவுக்கு பலவீனத்தில் தான் இருக்கிறேன். அதனால தான் யோபு சொல்கிறார், ஒரு மரத்தை குறித்தாகிலும் நம்பிக்கை உண்டு. ஏன்னா இன்றைக்கி நமக்கு எத்தனையோ மரங்கள் நமக்கு தெரியாதவைகள் இருக்கிறது. ஆண்டவருடைய படைப்பில் எத்தனையோ பறவைகள், எத்தனையோ மிருகங்கள், எத்தனையோ மரம் செடி கொடிகள் நம்ம கண்ணுக்கே தெரியாது. டிஸ்கவரி சேனலை பார்த்தீங்கன்னா தான் இப்படி ஒன்று இருக்கானே நமக்கு தெரியும். அவன் எங்கோ காட்டுக்குள்ளே இருக்கிற என்னென்ன விலங்குகளை காட்டுறாங்க, என்னென்னமோ மரங்களெல்லாம் கொண்டு போய் காட்டுறாங்க. நான் இது வரைக்கும் பார்க்காத மரமும் இருக்கத்தான் செய்யுது. நான் படிச்சிருக்கானா ரஷ்ய நாவலில் செரி ஆர்ச்சர்ட் என்று ஒரு நாவலை படித்தேன். ஆனால் அந்த செரி பழத்தை கூட கேள்விப்பட்டிருக்கேன், செரி மரம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இதை போல் எத்தனையோ காரியங்கள் நமக்கு நம்முடைய கண்களுக்கு புலப்படாமல் தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார், நமக்கு தெரியாது. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லலாம், தேவன் உண்டு பண்ணி வைத்தவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அதை செவியால் உணர்ந்ததும் இல்லை. ஏன்னா எத்தனை நமக்கு தெரியாது. அதனால தான் நாம் பாடுறோம், ஆண்டவரே நாம் எப்படி பாடிக்கிட்டு இருக்கோம், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை நான் அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே, ராஜாவின் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா, ராஜாவின் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா, அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ராஜாவின் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. ஆண்டவரே நம்ம இன்னும் முழுசாக அறியலையே. உலகத்தில் இருக்கிற எத்தனையோ நம்ம இன்னும் பார்க்கல. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இவ்வளோதான் உலகம்னு. இல்லைங்க,
நமக்கு புலப்படாத எத்தனையோ கடல்வாழ் உயிரினங்கள் இருக்கிறது. எத்தனையோ கடலுக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லை, எத்தனையோ காட்டில் இருக்கிற மூலிகை, சிறு குறிஞ்சான்கிறான், பெருங்குறிஞ்சான்கிறான், என்னென்னமோலாம் பேர் சொல்கிறாங்க. டிவியில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஒரு தயிரை வைக்கிறதுக்கு அதை போடுறோம், இதை போடுறோம், அதை கொண்டு வந்திருக்கோம், இதை கொண்டு வந்திருக்கோம்மா. நமக்கு அது எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆண்டவர் உண்ணு பண்ணி வைத்திருக்கிறவைகளை மனுஷனுடைய கண்கள் இன்னும் என்ன செய்யலை, காணலை. அதனால தான் காண்கிறதினால் கண் திருப்தியாவதும் இல்லை, கேட்கிறதினால் செவிகள் நிரப்பப்படுகிறதும் கிடையாது. ஏன்னா இன்னும் அறிய வேண்டிய காரியம் ஏராளம் ஏராளம். அதனால தான் இங்கே சொல்கிறார், ஒரு மரத்தை பற்றி சொல்கிறார் பாருங்க, ஒரு மரத்தை குறித்தாகிலும் நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும். ஏன்னா மரத்தை வெட்டிட்டு அந்த வேரை மட்டும் விட்டுட்டு போயிட்டா அது திரும்ப என்ன செய்யும், தழைக்கும். அது மட்டும் இல்லை, தழைக்கும்னு நிப்பாட்டலை, அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும். எனக்கு அன்பானவர்களே, மனித வாழ்க்கை அப்படி இல்லை. ஏன்னா மனுஷன் போனது தான். அதனால தான் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையில் நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறோமா? அப்படி நாட்டப்பட்டிருந்தால் தேவனுடைய ஆலயங்களில் நாம் எப்படி இருப்போம், செழிப்பாக இருப்போம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பு இல்லை? ஏன் இன்னைக்கு அநேகத்தை கேட்டால், ஐயா எனக்கு கடன் பாரம் இருக்குது, வியாதி இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது சொல்கிறோங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, அதே 192 சங்கீதத்தில் 12 வசனத்தில் வாசிக்கும் போது நீதிமானை குறித்து பனைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. நீதிமான் எப்படி செழிப்பானா? பனையை 92 சங்கீதம் 12 வசனம். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். ஏன்னா பனை எப்படி அதனுடைய அடிக்கட்டையிலேருந்து மேலே இருக்கிற ஓலையிலேருந்து குச்சி வரைக்கும் பிரயோஜனப்படும். ஒரு சின்ன கொட்டையை போட்டால் கூட அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, தென்காசிக்கு நீங்கள் குற்றாலம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் தவுணும்பா. அந்த தவுணுன்னு வாங்கி தின்னு பார்த்தீங்கன்னா தான் அதில் இனிப்பு தெரியும். பனங்கொட்டையை போட்டால் கொஞ்ச நாள் வெட்டாமல் போட்டால் கிழங்கு. எனக்கு அன்பார்ந்த உலகத்தில் 3 மரங்கள் கம்ப்ளீட்டாக பிரயோஜனப்படுற மரங்கள்: பனை மரம், தென்னை மரம், வாழை மரம். இந்த 3 மக்களுடைய பழக்கத்தில் இருக்கிற மரம் தான். தென்னை மரத்தை பாருங்கள், அந்த சில்லாட்டை ஆனால் கூட எரிக்கிறதுக்கு உதவும். அதனுடைய ஓலையில் இருக்கிற குச்சி சீவி எடுத்தால் நம்ம வீடுகளில் எல்லா வீட்லையும் இல்லாத இடமே இருக்காது. அது கேட்டு வாங்குவோம். என்னன்னு கேட்டு வாங்குவோம்? தென்னைமாறு. ஏன்னா அதுதான் வெளியே பெருக்கிறதுக்கு, உள்ளே தான் புல் பெருக்கிறதுக்கு புல் மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் கட்டுறது. தென்னை மாதிரி இருக்குது, அது ஓலை விழுந்தால் கூட அந்த ஓலையிலேருந்து கிழிச்சு எடுத்து அந்த விளக்கமாறு கட்டிடும். அந்த தென்னையினுடைய மட்டை, ஓலை, அதனுடைய எல்லாமே பிரயோஜனப்படுது. அந்த குருத்து கூட, தென்னங்குருத்தை மதுரையில் வைப்பான், நான் பார்த்துருக்குறேன். மதுரை ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா தென்னங்குருத்து டெய்லி வச்சு ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க. அது திங்கிறக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். எனக்கு அன்பானுடைய அதே போல் வாழையை பாருங்கள், நாரில் எல்லா பெண்களும் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, பூவை எதனால தான் கட்டணும்? நாரால் தான் கட்டணும். அதனால தான் நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும்னு சொல்கிறாங்க. இந்த வாழைத்தண்டு நல்ல மருத்துவ குணம் உள்ளது. இதை சாப்பிட்டா நீர் நல்லா என்ன செய்யும், போகும். அதே போல் கல் அடைப்பு கூட இந்த வாழைத்தண்டை என்ன செய்கிறாங்க, ஜூஸாக வச்சு பயன்படுத்துகிறாங்க. இந்த வாழை இலை சாப்பிட தூக்கி போட்டால் கூட அது ஆடு மாடுகளுக்கு இரையாகிறது. அந்த மட்டை காஞ்சா கூட கிராமங்களில் பொடி மட்டை வச்சுருவாங்க. எனக்கு அன்பாருடைய பனை மரத்தையும் அதே பாருங்கள், தூர்லேருந்து எல்லாமே பிரயோஜனப்படும். முந்தைய காலத்தில் ஓடுறதுக்கு பனஞ்சட்டங்கள், அதை கையில் ஊற்றுச்சுன்னா அந்த ஸ்லாம்பு நிற்கும். ஆண்டவர் சொல்றார், நீதிமான் பனையை போல செழிப்பானா.
லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நீதிமானுக்கு பனையை ஒப்பிடுகிறார். மனிதனை குறித்து தான் சொல்கிறாரு, ஆனால் உவமையாய் மரத்தை வைத்திருக்கிறார். அதனால தான் சங்கீதம் 92:13 வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். நாம் இன்றைக்கு நாட்டப்பட்ட அனுபவத்துக்கு வந்துட்டோமா? கர்த்தருடைய ஆலயங்கிறது எது? சபை. அந்த சபையில் நாட்டப்பட்டோன்னா நமக்குள்ள பொறுமை வந்துருச்சா? கோபம் போயிருச்சா? பொறாமை போயிருச்சா? முன்ன எப்படி இருந்தோம்? காட்டு மரத்தை போல இருந்தோம். தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஏனெனில் நாமும் முற்காலத்தில் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். அப்படி இருந்த நம்மை சபையில் கொண்டு வந்து நாட்டுறதுக்கு என்ன செஞ்சாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயை, மனுஷர் மேலுள்ள அன்பு. ஆமா, ஏன்னா ரட்சிக்கப்பட்டது எது? நம்முடைய நீதி நிமித்தம் நாம் ரட்சிக்கப்படல, கிருபை நிமித்தம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். அந்த கிருபை என்னைக்கு தான் நாம் பாடா இருக்கோம்? கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபைதான், உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. எனக்கு அன்பான நல்ல கவனிங்க, நமக்குள்ள கர்த்தராகிய தேவனுடைய அன்பும் தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கல, தமது இரக்கத்தின்படி மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்து கொண்டாந்து சபையில வச்சிருக்காரே. இந்த சபையில நாட்டப்பட்டிருக்கும் போது நாம செழித்திருக்கிறோமா? நமக்குள் இருக்க வேண்டிய குணங்கள் என்ன தெரிஞ்சிருக்கா? நாட்டப்பட்டிருந்தால் அந்த நாட்டப்பட்டவன் என்ன எப்படி இருக்கணும்? இதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. கேட்கிறதோடு விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வருவதற்கு ஆண்டவர் தான் துணை நிற்கிறார். இன்றைக்கு எத்தனையோ பேர் இதற்காக ஜெபிக்கிறீர்கள். எத்தனையோ பேர் தங்களால் இயன்ற 100 ரூபா 200 ரூபா கூட காணிக்க கொடுத்து தாங்குறீங்க. மனமாற நான் உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்களுக்கு பதில் போட காலம் தாமதித்தால் கூட பொறுமையோடு காத்திருக்கீங்க. ஏன்னா நாங்கள் நீங்கள் அனுப்புகிற பேரை கூட போய் ஒருத்தரை வச்சு தான் பார்க்கணும். ஒரு கடிதம் எழுதுனா கூட 100 வச்சு தான் எழுதணும். அப்படி இருக்கிற நிலையை அறிந்து எத்தனை பேர் பரவாயில்ல ஆண்டவர் கொடுக்குறதுக்கு நீங்கள் கூப்பிட்டு சொன்னால் போதுன்னு கூட சொல்கிறீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் ஜெபம் பண்ணுங்க. 30 நாள் 30 பேர் எழுந்திருக்கணும். எங்கள்கிட்ட இருக்க 2 பார்வையற்ற மக்கள் சபை. ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கே, பார்வையற்றவங்களை கூப்பிட்டு வர்றதுக்கே வேன் வாடகை தான் எடுத்து நடத்துகிறோம். திருநெல்வேலியில் வந்து பாருங்கள், காலையில் 9 மணிக்கு வேன் நிற்கும் புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட. ஒரு மாதத்துக்கு அதுக்கே 16,000 ரூபா வந்துடுது. அவங்கள கூப்பிட்டு வந்து சத்தியத்தை சொல்லி சாப்பிட வச்சு வெறுமையாக கூட அனுப்புறதில்லை. பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே நல்ல உணவு கொடுக்க உதவலாம். இந்த ஆத்துமாக்களை அழைத்து வர உதவலாம். அது மட்டும் இல்லை, பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரங்க அடக்கத்துக்கு வரமாட்டேன் நான் செலவழிக்க.
எனக்கு அன்பாருடைய பார்வையற்ற தகப்பன் தாய்க்கு பிறந்த பிள்ளைகளுக்கு, ஏன்னா அப்பா அம்மா தான் கண்ணு தெரியாமல் போயிட்டாலும் பிள்ளைகள் படிக்கணும், அந்த கல்விக்காக உதவுகிற மக்களை எழுப்பணும். அது மட்டுமல்ல, திருநெல்வேலி ஆலயத்தில் பார்வையற்ற தாய்மார்களுக்காக, ஏன்னா வயதானவங்களுக்காக, வயதான நிலையில் எல்லாரும் கைவிட்டுறாங்க, இவர்களுக்காக ஒரு அறை கட்டி வருகிறோம். ஒரு 700-800 சதுரடியில் கட்டி வரோம். ஒரு சதுரடி 2300 ரூபா. நீங்களும் பெண்களாக இருப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு நாள் முதிர் வயது காலம் வரும். கொஞ்ச நேரம் கண்ணை மூடி பாருங்கள், கண் இருக்கும்போதே தள்ளி விடுறதை பார்க்குறீங்க. எத்தனை வயதான நிலைமையில் எத்தனையோ தாய்மார் இன்றைக்கு வீட்டுக்குள்ளே வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. 2 கண்ணும் தெரியலனா யார் பாப்பா? இவர்கள் தங்குவதற்கென்று ஒரு இடத்தை உருவாக்கி வருகிறோம். கர்த்தர் உங்களை ஏவினால் 1 சதுரடியோ 2 சதுரடியோ, இல்லை உங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருந்தா ஏன் ஒரு 5 சதுரடியோ நீங்கள் எழும்பலாம். ஆனால் திரும்ப சொல்லுவேன், கட்டாயமல்ல, விசலமாயல்ல. எப்படி தொடர்பு கொள்ள? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். ஜிபே, ஃபோன்பே இது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை நான் கணக்கு வைக்கிறவங்க சொன்னால் என்கிட்ட கேளுங்க, அதற்குன்னு நம்பர் இருக்குது, தர்றேன். அது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது உங்கள் பேன் கார்டு, ஆதார் கார்டு கொடுக்கும்போது அதற்கான வரி விலக்குக்கான வழிகளும் செய்ய முடியும். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரை தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள் என்று சொன்னீரே. ஆலயத்தில் நாட்டப்பட்ட அனுபவம் என்னைக்கு எங்களுக்குள்ள வருதோ, எங்களுடைய வறுமை மாறணும், எங்களுடைய தரித்திரம் மாறணும், எங்களுடைய பொருளாதார நெருக்கங்கள் மாறணும், கடன் பாரங்கள் மறையணும். ஒவ்வொரு குடும்பத்திலும் நீதிமான் பனையைப் போல செழிப்பான் என்று சொன்ன வார்த்தை நிறைவேற வேண்டும். லீபனோனின் கேதுருவைப் போல வளருவான் என்று சொல்லி நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று 2 சாமுவேல் 3 வாசிக்கிறபடி ஒவ்வொரு குடும்பமும் இந்த 9ஆம் மாதத்தில் விருத்தி அடையட்டும். பட்ட துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கட்டும், கண்ணீரிலிருந்து விடுதலை கிடைக்கட்டும், கவலையிலிருந்து விடுதலை கிடைக்கட்டும், வேதனையிலிருந்து வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கட்டும். நெடுநாள் காத்திருக்கிறவர்களுக்கு காரியங்கள் கைகூடி வரட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.